வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் லேஅவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிளாகரில் எப்படி நம்ம ஒரு கேட்கெட் ஆட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயே இன்னும் சில கேட்கெட்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது உங்களுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு லேஅவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆட் அ கேட்கெட் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததாக பாப்புலர் போஸ்ட்ஸ். இந்த பாப்புலர் போஸ்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலே உங்களுக்கு இதனோட மீனிங் தெரியும். அதாவது நம்ம இதில் கன்டினியூஸாக அதாவது ரெகுலராக நிறையா போஸ்ட்ஸ் போட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கல நம்ம பேஜில் சைடில் பாப்புலர் போஸ்ட் அப்படின்னு வந்து அதில் நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட ஆர்டிக்கிள் அல்லது லாஸ்ட்டு 30 டேஸில் போட்ட ஆர்டிக்கிள் இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம இதில் ஷோ ஆகிற மாதிரி வைக்கலாம். அதாவது இதை நான் அப்ளை பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் அது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிறது டைட்டில். இதை நம்ம மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல் டைம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்குமோ எல்லாமே சைடில் ஷோ ஆகும். லாஸ்ட்டு 7 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக 7 டேஸ்க்குள்ளே நம்ம போஸ்ட் பண்ண போஸ்ட் மட்டும் இதில் ஷோ ஆகும். அதே மாதிரி இமேஜ் தம்ப்நெயில் அப்படிங்கிறது அந்த இமேஜோடு வரும். ஸ்னிப்பெட் அப்படிங்கிறது அது கீழே அதனோட டீட்டெயிலோடு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே ஆல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் திரும்ப எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சைட் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த easyweightloswell.blogspot.in இந்த சைட் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தெரியுது இல்லைங்களா, பாப்புலர் போஸ்ட்னு போட்டு ஸோ இங்கே பாருங்கள், இப்போது லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ண போஸ்ட் எல்லாமே இதில் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் இப்படி போயும் அதாவது லாகின் ஆயிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பிளாகருக்குள்ளே இந்த மாதிரி செட்டிங்ஸ் மாதிரி வரும். இதில் போய் மாற்றலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேஅவுட்டில் போயிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா பாப்புலர் போஸ்ட், ஸோ அதில் எடிட் போயிட்டு இப்படி நீங்கள் மாற்றலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே அப் அன்டில் 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதாவது இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த பிளாக் சைட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் அல்லது 2 இயர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருப்போம். அதாவது ஒரு 200 300 இந்த மாதிரி வீக்லி 3 போஸ்ட் அல்லது 5 போஸ்ட் போட்டிருந்தால் கூட நிறைய 100க்கு மேலே வந்துடும். ஸோ அதனால் எல்லா போஸ்ட்டும் நம்ம சைட்டில் ஷோ ஆகிட்டு இருந்தால் அதுவும் அதிகமாக லோடாக இருக்குது, லேட் ஆகும். ஸோ அதனால் முக்கியமான எவ்வளோ போஸ்ட் மட்டும் வரணும் அப்படின்னு நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். தெரியுது இல்லைங்களா? நான் இங்கே ஆல் டைம் இல்லாமல் லாஸ்ட்டு 30 டேஸ் மட்டும் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் 10 போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் இங்கே வந்து லாஸ்ட்டு 30 டேஸ் கொடுத்துருக்கேன். அந்த 30 டேஸில் நான் எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கணும் அது மட்டும் தான் அங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இங்கே தெரியும். அதாவது இந்த லாஸ்ட் 30 டேஸில் போட்டது மட்டும் இங்கே ஷோ ஆகுது. இதனோட கவுண்ட்டை நான் இங்கே கம்மி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் இங்கே 3 போஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரியல் டீல் அபவுட் வெயிட் லாஸ், அமெரிக்கன் பாடி பில்டிங், பேசிக் ஆஃப் வாட்டர் சோலிபிள் விட்டமின்ஸ். தெரியுது இல்லைங்களா? 10 இருந்தது, இப்போது வெறும் 3 மட்டும் இங்கே ஷோ ஆகுது. அதே மாதிரி இந்த பிக்சரோடு வருது இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த பிக்சர் இல்லாமல் நீங்கள் டைட்டில் மட்டும் வர மாதிரி கொடுக்கலாம். அதோட ஸ்னிப்பெட் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கிற டீட்டெயில், அதுவும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா எடுத்துக்க முடியும். நான் இப்போதைக்கு இமேஜ் மட்டும் இல்லாமல் வர மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன்.
ஸோ தெரியுது இல்லைங்களா? பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிறதுல 3 டைட்டில் வந்திருக்கு, அது கீழே அது சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பேசிக் ஆஃப் வாட்டர் soluble விட்டமின்ஸ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். சேம் இதே பிளாகில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், அந்த போஸ்ட் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. தெரியுது இல்லைங்களா? நான் ஏன் இந்த சைட் வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த பேஜில் ஜஸ்ட் இப்போ தான் 2 ஆர்டிக்கல் தான் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஐடென்டிஃபை ஆகும். தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிறது போடல. என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த ஹோம் பேஜில் ஒரு 7 அல்லது 10 ஆர்டிகல்ஸ் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஆர்டிகல் சம்மந்தமாக ஏதாவது தேடுறாங்க அல்லது அவங்க கண் பார்வைக்கு படணும் அப்படின்னா, நம்ம இங்கே இந்த மாதிரி சைடில் பாப்புலர் போஸ்ட்னு போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட போஸ்டெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம இந்த பிளாகர் சைட்டில் பண்ண முடியும். தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.